முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இனிமேலும் நீ எதுக்காகவும் தாமதிக்காதே. இத்தனை நாளாக நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தியோ அதை இப்போது உனக்கு கொடுப்பதற்காக இந்த அப்பன் முருகன் வந்துட்டேன். இனிமே எந்த விதத்திலும் நான் உன்னை காத்திருக்க வைக்கவோ கஷ்டப்பட வைக்கவோ மாட்டேன். உனக்கு என்ன வேணுமோ அதை இப்போதே என்கிட்ட கேளு. தாமதமாகாமல் நீ என்கிட்ட வச்ச கேட்குற எல்லா விஷயங்களையும் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நானே உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை மிக பெரிய அளவில் கொண்டு வந்து சேர்த்துட்றேன். வாழ்க்கையின் மதிப்புங்கிறது நீ வேகமாக செயல்படுறதுலையோ வேகமாக முன்னேறதுலையோ இல்லை, நீ வாழ்கிற வாழ்க்கையின் நோக்கத்தை பொறுத்து தான் இருக்கு. உன் நோக்கம் எப்போதும் உயர்வாக இருக்கட்டும். இந்த அப்பன் முருகனை நம்பி வாழும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நிச்சயம் நான் வெற்றியை கொண்டு வந்து கேட்பேன். உன்னை தாழ்த்த மற்றவங்க முயல்கிறார்கள், உன்னை தோக்கடிக்கிறதுன்னு மற்றவங்க முயற்சி செய்கிறாங்கன்னா அவங்களுடைய கண்ணுக்கு நீ உயர்ந்து நிற்கிறாய்னு தானே அர்த்தம். நீ வாழ்க்கையில் உயர்வதையும் வெற்றி அடைவதையும் பொறுக்க மாட்டாமல் தானே நீ தோத்து போகணும் தாழ்ந்து போகணும்னு இந்த உலகம் நினைக்குது. யார் உன்னை என்ன செய்ய நினைச்சாலும் இந்த அப்பன் முருகன் உன்னை உயர்த்தி பிடிப்பேன். உன் வாழ்க்கையில் நீ யாரையும் எதிர்பார்த்து சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக உனக்கான சந்தோஷங்களை நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு தைரியமாக இரு. நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கை சூழ்நிலையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷங்களை கொண்டு வந்தேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு உதவுவதற்காகவே எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் கூடவே உனக்கு பின்னாலேயே நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே உன் வாழ்க்கையை நிச்சயம் நான் ஒளிரச் செய்வேன். உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு பிடிச்சிருந்தாலோ அல்லது நீ ஆசைப்பட்டாலோ அதை என்கிட்ட வந்து கேளு. ஏன்னா நீ மற்றவங்க கிட்ட போய் உதவி கேட்டாலும் செய்கிறதுக்கு இங்கே யாரும் தயாராக இல்லை, அவங்களுக்கு மனசும் இல்லை. ஆனால் இந்த அப்பன் முருகனிடம் நீ எதை கேட்டாலும் உனக்கு உதவிக்கரம் நீட்டி உதவி செஞ்சு உன்னை தூக்கி விட நான் தயாராகவே காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் செல்லமே, ஓ நல்ல மனசுக்காக, நீ செஞ்ச நன்மைகளுக்காக, அடுத்தவங்க உனக்கு செஞ்ச உதவிக்கு நீ நன்றி உணர்வோடு நடந்து கொண்டதுக்காக நானே உனக்கான நல்லதையும் நன்மைகளையும் கொண்டு வந்து கொட்ட போகிறேன். உன்னுடைய கடமைகளை உணர்ந்து பொறுமையாக பொறுப்போடு செயல்படு. என் அருளால் நானே உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து கொடுத்துருவேன். உன் வலியையும் வேதனையும் தாண்டி உனக்கான மன வலிமையை அருள வேண்டியது இந்த அப்பன் முருகனுடைய பொறுப்பு. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ அமைதியாக பொறுமையாக இரு. உன் மன வருத்தத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். பாசமானவனுக்கு மோசம் செய்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க. ஆனால் மோசம் செய்தவனை விட மோசமானவனாக மாறாமல் இருப்பவனே என் அருளுக்கு உரியவன். யார் உனக்கு கெட்டது செஞ்சாலும் நீ எப்போதுமே நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. காலம் அனைத்துக்கும் தக்க பதிலை கொடுக்கும் என் செல்லமே. நீ இழந்ததை விட அனைத்தையும் உனக்கு பல மடங்காக அள்ளி கொடுக்க நான் இருக்கேன். நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் உனக்காக சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை உண்டு பண்ணுவேன். உன்னுடைய நேர்மறையான நல்ல மனசுக்காகவே எல்லாவற்றிலும் நான் நல்ல வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நல்ல மனசோட நீ உண்மையாக நேர்மையாக இருக்கும்போது நான் எப்படி உனக்கான நல்லதை செய்யாமல் இருப்பேன்? எந்த விதத்திலும் எதையும் எதிர்மறையாக யோசிக்காமல் நல்லதையே நினைக்கக்கூடிய பிள்ளையாக இரு. வாழ்க்கைங்கிறது ஒரு நாணயம் போல தான். அதில் இன்பமும் துன்பமும் இரு பக்கங்கள். ஒரு நேரத்தில் நாணயத்தின் ஒரு பக்கம் மட்டுமே உனக்கு தெரியும். ஆனாலும் நாணயத்தின் இன்னொரு பக்கமும் தன் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்குன்றதை நீ மறந்துடாத. ஒருத்தருடைய மனசை காயப்படுத்துறதுங்கிறது கடலில் ஒரு கல்லை தூக்கி போடுவதை போல மிகவும் சுலபம். டக்குன்னு யோசிச்சா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடுத்தவங்களை மனசு நோக்கும்படி பேசிட முடியும். ஆனால் அவங்க மனக்காயங்களை ஆற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? அந்த எரியப்பட்ட கல் கடலின் எவ்வளவு ஆழத்துக்கு போகும்? இது பேசின வார்த்தைகள் அடுத்தவங்க மனசை எந்த அளவுக்கு நோக்கடிக்கும்ன்றத உன்னால் ஒருபோதும் சொல்ல முடியாது. எதையுமே யோசித்து புரிஞ்சு நடந்துக்கோ. மழை நின்ன உடனே கொடைங்கிறது எல்லாருக்கும் சுமையாக தான் மாறிடுது. மழை பெய்கிற வரைக்கும் கொடையை நல்லா பயன்படுத்திக்கிறவங்க மழை நின்னவுடனே இந்த கொடையை வேற தூக்கி சுமக்கணுமேன்னு யோசிக்கிறாங்க. அதே போல தான் நீ மற்றவங்களுக்கு நன்மைகள் செய்கிற வரைக்கும் உன்னை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுறவங்க அவங்களுக்கான தேவை முடிஞ்ச பிறகோ அல்லது நினச்ச காரியம் நடந்து முடிஞ்ச பிறகோ உன்னையும் தூக்கி எறிய தயங்க மாட்டாங்க. எப்பொழுதும் நன்றி விசுவாசத்தோடு இரு. மழை பெய்யும் போது
எல்லா பறவைகளும் தப்பிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு தங்கும் இடத்தை தேடி ஓடுது. ஆனால் கழுகு மட்டும் அந்த மேகங்களை விட மேலே பறந்து மழையை தவிர்த்து விடுது. பிரச்சனைகள் எல்லாருக்கும் பொதுவானது தான். அதை நீ எதிர்கொள்ளும் அணுகுமுறைதான் உனக்கான வித்தியாசத்தை உருவாக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னால் ஒரு பிரச்சனையை சரி செய்ய முடியலை, அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியலைன்னா அது அநேகமாக நீ தீர்க்க வேண்டிய பிரச்சனையாக இருக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. ஏதாவது ஒரு விஷயத்தை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க முயற்சி செய். முடியாத போது அதை என் பொறுப்பில் விட்டுடு. உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கு நேரம் நல்லா இருக்கும்போது நீ செய்கிற சின்ன சின்ன தவறுகள் கூட நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளப்படும். நீ தப்பாகவே பேசினாலும் அதை சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுவாங்க. ஆனால் நேரம் சரியில்லாத போது நீ பேசுகிற நல்ல வார்த்தைகளில் கூட இந்த உலகம் குற்றம் கண்டுபிடிச்சு குறை சொல்லும் என் செல்லமே. எப்போதும் உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுக்கணும், உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு தான் இந்த அப்பன் முருகன் ஆசைப்படுறேன். வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் தேடி நீ ஓடிக்கிட்டே இருக்காத. வெற்றியை எப்படி உன்னை நோக்கி வரவழைக்கணும்னு யோசி. உதாரணம் சொல்லட்டுமா? வண்ணத்து பூச்சிகளை துரத்துறதுக்காக நீ பின்னாடியே போனினா கடைசி வரைக்கும் உன்னால் அதை பிடிக்க முடியாது. அதுவும் உன்னை விட்டு வேகமாக தூரமாக பறந்து போயிடும். அதுக்கு பதிலாக ஒரு அழகான தோட்டத்தை நீ உருவாக்குனினா அந்த தோட்டத்தை உருவாக்குறதுக்காக கொஞ்ச நேரத்தை செலவிட்டாலும் அந்த தோட்டத்தை நோக்கி வண்ணத்து பூச்சிகள் தானாக வருமல்லவா? அதே போலதான் வெற்றியும் வருமானமும் பலமும் வளமையும் உன்னை நோக்கி வரும்படி நீ செய்ய பழகு. நீ எதையும் தேடி துரத்தி போகாம எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி பார்த்துக்கோ என் செல்லமே. உன்னால நீ பெற்ற தந்தையை, அதாவது உன்னை பெற்ற தந்தையையும் தாயையும் இவங்க தான் எனக்கு பெற்றவங்களா வரணும்னு தேர்ந்தெடுக்க முடியாது. குழந்தை இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பறக்கணும்னு நீ எதிர்பார்க்க முடியாது. ஆனால் உன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க முடியுமல்லவா? இவங்க எனக்கு கணவனாக வந்தால் நல்லா இருக்கும், இவங்க எனக்கு மனைவியாக வந்தால் நல்லா இருக்கும்னு உன் எதிர்பார்ப்பு இருப்பதை போலவே உன் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியை உனக்கானதாக உருவாக்க தயாராகு. வாழ்க்கை உன்னை சில முறை கீழே தள்ளி அடிக்கலாம். நீ ஒருபோதும் பார்க்க விரும்பாத, நீ பார்க்கவே நினைக்காத சில மோசமான விஷயங்களை உனக்கு காட்டலாம், கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனால் எல்லா கஷ்டங்களையும் துக்கங்களையும் தோல்விகளையும் தாண்டி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராய்க்கோ என் செல்லமே. எப்போதும் மன உறுதியோடு இரு. உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். இன்னைக்கு ஒருத்தர் இருக்கிற நிலைமையை வச்சு அவனுடைய எதிர்காலத்தை எடை போட வேண்டாம். நேரம் வரும்போது சாதாரண கறி கூட வைரமாக ஜொலிக்கும். அதே போல தான் மனுஷனும். உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சுன்னா இந்த உலகமே உன்னை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு வேணும்னா நீ தோத்து போயிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக காலம் மாறும்போது நீ யாருங்கிறத உனக்கான அடையாளத்தை உன்னால் உருவாக்கி கொள்ள முடியும். இனிமே நீ ஜெயிக்கிறதையும் வெற்றி பெறதையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்லவே. உண்மையின் பக்கம் நீ நிற்கிறது சில நேரங்களில் உன்னை தனிமையில் கூட நிறுத்தலாம். நீ உண்மையாக நேர்மையாக வாழும்போது நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கான மன அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். லட்சக்கணக்கான பொய்கள் கொண்ட இந்த மனிதர்கள் வாழும் உலகத்தில் உன்னால் ஒருபோதும் உண்மையை தேடி பிடிக்க முடியாது. யார் எப்படி பொய்யானவர்களா போலியானவங்களா இருந்தாலும் நீ உண்மையாக இருந்துடு. உனக்கான மன அமைதியை தக்க வச்சுக்கோ. யாராவது உனக்கு துரோகம் செஞ்சுட்டு உன்னை ஏமாத்திட்டு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா சற்றும் யோசிக்காம அவங்கள மன்னிச்சு அவங்க செய்த தவறையும் மறந்துடுன்னு செல்லமே. ஏன்னா ஒருத்தவங்க உனக்கு செஞ்ச கெட்டதை நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது உனக்கு மன கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதுக்கு பதிலாக அதை தாண்டி வந்துடு, அதை மறந்து வந்துடு, அவங்கள மன்னிச்சிட்டினா நீ மன நிம்மதியோடு வாழலாம் அல்லவா? ஆனால் தப்பு செஞ்சவங்க மறுபடியும் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா, உன் வாழ்க்கையில் வர ஆசைப்பட்டா அதுக்கு ஒருபோதும் அனுமதியை கொடுக்காத. யார் யாரோ என்னென்னவோ உனக்கு எதிராக செய்வாங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போகணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை உனக்குள்ளே இருந்து தூக்கி போடு. உன்னை பற்றி புறம் பேசுபவர்களை கண்டு கொள்ளாமல் நீயும் புறக்கணிக்க கற்றுக்கோ. போலி மனிதர்களின் நாடகங்களையும் அவர்களுடைய வார்த்தைகளையும் செயல்களையும் உன் வாழ்க்கையை விட்டு தூக்கி போட்டுடு என் செல்லமே. உன்னை மட்டம் தட்டும் மனிதர்களிடமிருந்து ஒருபோது முடிவுக்கு வராத தீர்க்க முடியாத சண்டைகளில் இருந்து உன் மதிப்பை உணராத மனிதர்களை திருப்திப்படுத்த முயற்சிப்பதிலிருந்து
நீ விலகி நிற்கணும் என் செல்லமே. ஏன்னா உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம உன்னை ஏளனமாக இழிவாக மட்டம் தட்டி பேசுகிறவங்க உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை. இப்படிப்பட்ட மோசமான மனிதர்களை விட்டு எந்த அளவுக்கு நீ விலகி இருக்கியோ அந்த அளவுக்கு உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். மழை பெய்யும் போது வண்ணத்து பூச்சிகள் மழையில் நனைஞ்சிச்சின்னா அதனுடைய சிறகுகள் எல்லாம் உதிர்ந்து போயிடும். அதனால் வண்ணத்து பூச்சிகள் மழை பெஞ்சாலே அதுலேருந்து தப்பிச்சுக்க ஓரமாக போய் ஒதுங்கி நின்றுடும். அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் புயல் காற்று எனும் பிரச்சனைகள் வரும்போது, பெரிய பெரிய கஷ்டங்கள் உன்னை பாடாப்படுத்தும் போது நீ அமைதியாக ஓரமாக ஒதுங்கி எதையும் செய்யாமல் சற்று ஓய்வெடுப்பதில் தப்பே இல்லை அல்லவா? நீ விதையை விதைக்கும் அதே நாளிலேயே அந்த மரத்திலிருந்து எடுக்கிற பழத்தை சாப்பிட்டு விட முடியாது. இன்னைக்கு விதையை போட்டினா அது செடியா மரமா மாறி காய் கனிலாம் வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும். அதுக்குரிய காலம் வர்ற வரைக்கும் நீ பொறுமையாக காத்திருக்க தான் வேண்டும். அப்படிதான் இன்னைக்கும் உன் பிரார்த்தனைகளையெல்லாம் என்கிட்ட சொல்லிடு. அதை எப்போ எப்படி நிறைவேற்றி கொடுக்கணுமோ அதை சரியான நேரத்தில் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். இந்த நிகழ்காலத்தை மட்டும் நிம்மதியாக வாழ பழகு. எதிர்காலத்தை நினச்சி பயப்படாதே. அதிர்ஷ்டங்கிறது உன் கைகளில் இல்லை, ஆனால் முடிவெடுக்கிற அதிகாரம் உன் கைகளில் தான் இருக்குது. எல்லா விஷயங்களிலும் நீ சரியான முடிவை எடுத்தினா நானே உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பற்றியே எப்போதும் பேசிக்கொண்டிருக்கும் மனிதர்களிடம் நீ சேர வேண்டாமேன்னு செல்லமே. ஏன்னா சில பேர் ஒன்றா சேர்ந்தாலே அடுத்தவங்களை பற்றி புரணி பேசுவாங்க. அடுத்தவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு புறம் பேசும். இந்த மனிதர்களோட நீ உக்காந்தினா நீ பேசி முடிச்சுட்டு எந்திரிச்சு போன பிறகு உன்னை பற்றி தான் அடுத்த பெரிய பேச்சே அங்கே இருக்கும். அதனால் அடுத்தவங்க வீட்டு கதையை பேசுகிற மனிதர்களை உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் அனுமதிக்காதே. யாராவது உன்னை அவமதித்தால் நீ சற்றும் யோசிக்காமல் அவங்கள விட்டு விலகி நின்னுடியேன்னு செல்லமே. எந்த விஷயத்திலும் உன் வாழ்க்கையில் எதற்கும் எதிர்வினையாக எதையும் நடக்க விட மாட்டேன். தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள நீ மாட்டிக்க வேண்டாம். உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். உன் வாழ்க்கையில் நீ யாரை கூட வச்சுக்கிறங்கிறதுல ரொம்ப கவனமாக இரு. நல்லவங்களை உன் கூட வச்சுக்கும் போது அது நல்ல விதமாக இருக்கும். கெட்டவங்களையும் மோசமானவர்களையும் ஏமாத்துக்காரர்களையும் உன் வாழ்க்கையில் வச்சுக்கிட்டினா அவங்க எப்படா உன்னை ஏச்சு பிழைக்கலாம், உன்னை ஏமாற்றி உனக்கு துரோகம் செஞ்சுட்டு அவங்க நல்லா வாழலாம்ன்ற சிந்தனை தான் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்க எப்போ வேணும்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக வேலை செஞ்சு உன் குடும்பத்தையே கூட நடுரோட்டில் நிறுத்த வாய்ப்புகள் இருக்குது. கெட்ட மனிதர்களின் சகவாசமும் பழக்கமும் உனக்கு வேண்டாமேன்னு செல்லமே. சில மனிதர்கள் பறவைகளை போலத்தான். அவங்க பாவம்னு பறக்கிறதுக்காக நீ உதவி செஞ்சினா அவங்க காற்றுல பறக்க ஆரம்பித்த பிறகு உனக்கு எதிராக எதை வேணாலும் செய்வாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது அவங்க நல்லவங்களான்னு பார்த்து உதவி செய்யணும். கெட்டவங்களுக்கு உதவி செய்ய உன் தலையில் நீயே மண்ணை வாரி போட்டு கொள்ளக்கூடாது. உன் வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்த்தாலும் அதை கொடுப்பதற்காக இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு உண்மையான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உனக்கு நான் தர்றேன். உன் வாழ்க்கை மிகவும் சின்னது. அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிடு. சில விஷயங்கள் தப்பாக நடந்தது, தவறுகள் நடந்துச்சுன்றதுக்காக உண்மையான உறவை நீ ஒருபோதும் கைவிட்டுட வேணாம். இந்த உலகத்தில் யாருமே முழுமையானவர்கள் கிடையாது. கடைசி வரை யாருமே எப்போதுமே சரியாக இருப்பதும் இல்லை என் செல்லமே. உண்மையான அன்பும் பாசமும் தான் மிக மிக உயர்ந்ததுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. வாழ்க்கை முழுமையாக இல்லாவிட்டாலும் இந்த வாழ்க்கைக்கு நன்றி உள்ள பிள்ளையாக நீ இரு. உனக்கு அமைஞ்ச உனக்கு கிடைச்ச விஷயங்களுக்காக நீ நன்றி உணர்வோடு இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ உயிரோடு வாழும் ஒவ்வொரு நொடியுமே கூட உனக்கு மாபெரும் ஆசீர்வாதம் தான். ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை ரசித்து நேசித்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துடு.